பெர்சாத்து கட்சித் தலைவர் பதவியிலிருந்து முகைதீன் யாசின் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் கடுமையாக நிராகரித்துள்ளார். அதற்கு பதிலாக துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் யூனுஸ் நூருடின் முன்வைத்த கருத்துகளுக்கு பதிலளித்த துன் ஃபைசால், சபா மாநில தேர்தல் இயக்குநராக இருந்த ஹம்சா தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற தவறியதாக குற்றம் சாட்டினார். கடந்த நவம்பர் 29ஆம் தேதி நடைபெற்ற சபா மாநில தேர்தலில் பெர்சாத்து ஒரு இடத்தை கூட வெல்ல தவறியதையே இதற்கான சான்றாக அவர் குறிப்பிட்டார். மேலும் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ஹம்சா கட்சிக்குள் உள்ள தனது ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த தவறியதால் பெர்சாத்து அரசியலமைப்பும் மீறப்பட்டதாகவும் துன் ஃபைசால் குற்றம் சாட்டினார். முகைதீன் யாசின் பதவி விலக வேண்டும் என்று கேட்பதை விட தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்ற தவறிய துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஹம்சா விலக வேண்டும் என்று யூனுஸ் கேட்க வேண்டும் என துன் ஃபைசால் தெரிவித்தார். மேலும் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற சபா மாநில தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான காரணங்களில் ஒருவராக இருந்ததால் சபா பெர்சாத்து செயலாளராக இருக்கும் யூனுஸ் தானே தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் தலைவர் பதவியை நீக்குவது தொடர்பாக பாஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து முகைதீன் யாசின் கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகி அந்த இடத்தில் ஹம்சா சைனுடினுக்கு வழிவிட வேண்டும் என கோரி வரும் மூத்த தலைவர்களில் யூனுஸும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிகாத்தான் நேஷனல் அமைப்பை மறுசீரமைக்கும் பணியின் ஒரு பகுதியாக பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை நீக்குவதற்கு பாஸ் மற்றும் பெர்சாத்து இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டதாக முகைதீன் கூறியிருந்தார். ஆனால் அந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. யூனுஸ் பெர்சாத்து தலைவர் என்ற வகையில் முகைதீன் ஒருதலைப்பட்ச முடிவுகளை எடுத்து எதிர்க்கட்சியின் முக்கிய கூட்டாளியான பாஸ் கட்சியுடன் பிளவுகளை ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த துன் ஃபைசால், முகைதீன் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங்குடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கட்சி தலைவருக்கு நிர்வாகம் அதிகாரம் இருப்பதை யூனுஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் பரிகாத்தான் நேஷனல் மறுசீரமைப்பு தொடர்பான முகைதீன் ஹாடி பேச்சுவார்த்தைகள் இன்னும் முன்மொழிவு நிலையிலேயே உள்ளதாகவும் எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.